வணக்கம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ஆம்லேட் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, சிக்கன் கிரேவி, அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர். அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டைக்கு ஒரு 4 ஸ்பூன் கிரேவி போட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம், போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது குட்டி குட்டியாக பிச்சு போட்டுறணும். பிச்சு போட்டுட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இடையில அந்த ஆனியன் போடுறதுனாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஆனியனுக்கு பதிலாக நம்ம சிக்கனும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் எதுவுமே போடாமல் வெறும் சிக்கன் பீஸ் மட்டும் 2-3 கிடக்குதுல்ல, அது மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். அதை நான் 2-3 தடவை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருந்தது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க இந்த முட்டைக்காக. ஏன்னா குழம்புல ஓரளவுக்கு தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த முட்டைக்கு எக்ஸ்ட்ரா வேணால் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 கேக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் பிசுபிசுன்னு வரும். இதில் நீங்கள் எல்லா குழம்புலையும் பண்ணலாம். சிக்கன் கிரேவியில் பண்ணலாம், மட்டன் கிரேவியில் பண்ணலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. எதில் வேணால் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டு இந்த பாருங்க, சிக்கன் பீஸ் 2-3 கிடக்கும், ரொம்ப போடல. அவ்வளோதான், போட்டு எடுத்தா சிக்கன் கிரேவி ஆம்லேட் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டை குழம்புல கூட பண்ணலாம், அந்த கிரேவியை மட்டும் எடுத்து போட்டு. அதாவது முட்டை குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் குருமா, இதில் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். கொஞ்சம் ஆனியன் போட்டிருந்தா கொஞ்சம் திருப்பி போட ஈஸியாக இருக்கும். ஆனியன் போடாமல் பண்ணது, அவசரத்தில் பண்ணது. அவ்வளோதான். கொஞ்சம் ப்ரௌனாக எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்லாம்.